ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வின்ஷி அப்புறம் வேங்க் வந்து இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துட்டுருக்கு. அப்போ அவளோட சிஸ்டர் அங்கே வந்து நீ வந்து இவளை என்ன மேரேஜ் பண்ணிகிட்ருக்கியா, இப்போ இவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ என்ன இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்றத கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமான்னு அவள் சொன்னதுமே அங்கே அவங்க கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன வந்து வேலை பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, இது வந்து நம்ம வேங்கோட பேபி தானே அவள் சொன்னதுமே, நான் வந்து அன்றைக்கி உன் கூட சேர்ந்து இல்லவே இல்லையே, நீ வந்து யார் கூட சேர்ந்து ஒன்றா இருந்துட்டு வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பட் ஹீரோயின் நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டுருக்கா. பார்த்தா எல்லாமே உங்கள் சிஸ்டரோட வேலை தான் போல். அப்போ அவகிட்ட நான் வந்து வேணுனே தான் உன்னை இன்னொரு அன்னர் பர்சன் கூட அனுப்பி வச்சேன், இப்போ நீ நல்லா மாட்டிக்கிட்ட அப்படின்றத சொல்கிறா. இவள் வந்து ரொம்பவே மோசமான பர்சன், இவள் வந்து ரொம்ப தப்பானவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே அசிங்கமாக பேசுகிறா. அதுக்கப்புறம் அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வேங் வந்து அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவளுக்கு வந்து அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்றத சொன்னதும், நீ அப்படிலாம் பண்ணாத, இது உண்மையிலேயே உன்னோட பேபி தான் அப்படின்றத சொன்னதும், இது என்னோட பேபி கிடையாது, நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ நீ வந்து இந்த பேபி அபார்ஷன் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே அவங்க சிஸ்டர் வந்துட்டு நீ எப்படி இவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம், இவள் வந்துட்டு ரொம்ப மோசமானவ அப்படின்றத சொல்கிறா. பட் அவன் காதலே வாங்கலை, நீங்கள் வந்து இவளுக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்ப ப்ளடிங் ஆகி அவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஆஃப்டர் 7 இயர்ஸ் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு ட்வின் பேபிஸ் பிறந்திருக்காங்க போல். ஹாப்பியாகிட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, அவனோட நேம் வந்து லீ. அப்போ அவன் காரில் போகும்போது நம்ம ஹீரோயினோட குழந்தை வந்து முன்னாடி போயிடுறா. அப்போ அவன் வந்து ரொம்ப கேர் பண்ணி பாசமாக பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன வந்து இவராக வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு, யார்ட்டையுமே இப்படிலாம் பேச மாட்டார் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட பையனுமே அங்கே வந்துட்டு சாரி அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நான் வந்துட்டு என்னோட சிஸ்டர் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அப்போ அந்த பாப்பா போய் அவன் காதில் வந்து இவங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருல்ல, பார்க்க என்னமோ ஒன்று மாதிரியே தோணுது எனக்கு அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வா அம்மா தேடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அன்றைக்கி நைட்டு ஒன்றா வந்து இவ கூட தான் இருந்தமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதை பற்றி விசாரிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவள் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இவன் தான் அன்றைக்கி வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு. ஆனால் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்போ வரைக்குமே நம்பவே இல்லை நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு, உன்னை தேடுறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொன்னதும், நான் வந்து இந்த குழந்தைங்களோட அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் திரும்ப வந்திருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. என்னோட சிஸ்டருக்கு கண்டிப்பாக தெரியும் என் கூட வந்துட்டு யார் ஒன்றா இருந்ததுன்னு சொல்லி, ஏன்னா அவள் தான் வந்து வேற ஒரு ரூம்குள்ளே என்னை அனுப்பி வச்சதா சொன்னான், அதையுமே நான் கண்டுபிடிக்கணும், ஸோ வந்து நாளைக்கு நான் இன்டர்வியூ கொடுக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு டோட்டலாக வந்து அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸவே மாற்றிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ மேலே அங்கே தெரியாமல் இடிச்சதுமே ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். பிறகு கீழே தள்ளி விட்டுட்டு நீ என்ன ஃபஸ்ட் நாளே என்னை செடியூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு பார்த்தாலே உனக்கு கடுப்பாயிட்டுருக்கு, எவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, ரொம்ப மோசமானவனாக இருப்பான் போல் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அங்கே இன்டர்வியூ கொடுக்க போனதுமே அவங்க சிஸ்டருக்கு அவளை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை நம்மளோட சிஸ்டராக தான் இருப்போம் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்படிலாம் இருக்க சான்ஸ் கிடையாது, அவள் தான் இறந்து போயிட்டாலேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இருந்தாலும் டவுட் ஆகிட்டு நீங்கள் வந்து உங்கள் கண்ணாடியை கழட்டுங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் கண்ணாடியை கழட்ட மாட்டேன்னு சொல்லிடுறா. எனக்கு கண்ணு சுத்தமாக தெரியாது அப்படின்றத சொன்னதுமே, அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ இருக்க சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு கொஸ்டின்லாம் கேட்டு அவளை ஹையருமே பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து இவ்வளோ மாதிரி ஒரு அக்லியான பர்சன்லாம் யார் வந்து செலக்ட் பண்ணது அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு கோவமாகிறது. நீங்கள் வந்து என்னோட உருவத்தை பற்றி எப்படி நீங்கள் கேள்வி பண்ணி பேசலாம், என்னோட டேலண்ட்டை மட்டும் பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து கேட்குற எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணதும், நீ வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தேனா நீ என்னோட செக்ரட்டரியாக தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ சரி ஓகே, இவ்வளோ மாதிரி அக்லியான பர்சன் போய் அவனை என்ன பண்ணிடுவான், அவனை தான் செடியூஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லி யோசிச்சுட்ருக்கா. இப்போ என்னென்னா அவன் வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் போல், ஸோ வந்துட்டு இவனை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கா போல். ஹீரோவில் போட்டு பாடாப்படுத்துகிறான், ஏகப்பட்ட ஒர்க்கை கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே கோட்டெல்லாம் தூக்கி மேலே எரிஞ்சிட்டு நான் இப்போ ஒரு மீட்டிங் வந்து கிளம்பணும், ஸோ வந்துட்டு என்னை பர்ஃபெக்டாக ரெடி பண்ண அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் என்னோட ஒர்க்கில்னு சொன்னதும் நான் என்ன
என்ன சொல்கிறனோ அது எல்லாமே நீ கேட்டு தான் நடக்கணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு அவனுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அதான் அவங்க சிஸ்டர் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. அவளுக்கு பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே வந்து ஒரு ப்ராஜெக்டை கையில் கொடுத்து ஒரே நாளில் எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே ரெடி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரே நாளில் எப்படி பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வீட்டிலேருந்து கால் வந்துடுது. நம்ம ஹீரோயினுமே உடனே அங்கே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. அப்போ அந்த 2 பேபியுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பாஸ் வந்து பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருல்லம்மா அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, அந்த ஆள் சரியான ரூடானவன், அவன் வந்து ஒரு அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றத கேட்டதுமே நாங்கள் தான் டிவியில் பார்த்தோமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோங்க கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கான். என்ன வந்து வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்குமே எதுவுமே ரெடி பண்ணலையா அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அந்த ஷீ வந்து சொல்கிறா, இதுக்கு எல்லாமே காரணம் அவள் தான், அவகிட்ட நான் தான் ஒப்படைச்சேன், உங்களோட செக்ரட்டரி எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மாட்டி விடுறா. அவன் வந்து வேலையை விட்டு தூக்கட்டோன்னு சொல்லிட்டு பட் ஹீரோயின் அங்கே ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்துடுறா. என்கிட்ட வந்து ஒரு புது ஐடியா இருக்குது, நம்ம ஏன் அனிமேஷன் கிரியேஷன் மாதிரி பண்ணக்கூடாது, குழந்தைங்கள அதுக்கு ஆக்ட் பண்ண வைக்கலாமே அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவம் ஆகிட்டு இதெல்லாம் ஒரு ஐடியாவா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே திட்டுறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அது ரொம்ப பர்ஃபெக்டாக பிடிச்சிக்கிறது. சரி ஓகே உன்ட்டையே நான் இந்த வந்து ப்ராஜெக்டை ஒப்படைக்கிறேன், ஸோ நீயே வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ண அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஒரு பாப்பாவை வந்து மாடலாக கூட்டிகிட்டு வர்றாங்க. நம்ம ஹீரோயினோட பையன் தான் ஆக்ட் பண்ண வந்திருக்கான் போல். அப்போ அந்த பொண்ணு பார்த்தா இந்த வயசுலேயே ரொம்ப ரூடாக வந்து என்னமோ ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பெரிய லெவலுக்கு வந்து பண்ணுற மாதிரி அங்கே பண்ணிகிட்ருக்கா. ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அவங்க அம்மாவுமே நீங்கள் வந்துட்டு இப்போ நீ டவுன் பண்ணி என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் ஆக்ட் பண்ண வருவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இவனுக்கு வந்துட்டு அப்பா இல்லையா, ஸோ வந்துட்டு நல்லது கிட்டது சொல்லி வளர்க்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே அதை கேட்டான். அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா வந்து அங்கே குழந்தைய தூக்கிட்டு நீங்கள் வந்து எதுக்காக இப்படி தேவையில்லாமல் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க, யார் சொன்னது அந்த பையனுக்கு அப்பா இல்லைன்னு, நான் இப்போ இருந்து அவனுக்கு அப்பா மாதிரி தான் அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஒன்றும் ஆக்ட் பண்ண வேணாம், அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட சாரி கேட்குறான் நடந்த எல்லாத்துக்குமே. நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ நஷ்டமாச்சோ நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் ஓ இன்னைக்கு நஷ்டமானதை நீ ஏற்றுக்குவியா, எவ்வளோ ஆயிருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்றத கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலை. இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண முடியும், உன்னோட குழந்தை இன்னொன்று இருக்கு இல்லையா, அந்த குழந்தையுமே கூட்டிகிட்டு வா, 2 பேருமே இதில் ஆக்ட் பண்ணட்டும், 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறலாம், அதுக்கப்புறம் என்னோட வீட்டில் இருக்க ஒர்க்கையுமே நீ வந்து பண்ணி கொடு, ஸோ அது மூலமாக வந்துட்டு எல்லாமே வந்து கழிஞ்சுக்குருள்ள கடன் எல்லாமே அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னடா புதுசாக இதிலே கொண்டு வந்து நம்மளை மாட்டி விடுறானேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்றத சொன்னதும் சரி ஒரு நாள் மட்டும் உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ யோசிச்சு முடிவெடுத்து சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினோட குழந்தைங்க வந்து அங்கே ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க, சூப்பராக ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஹீரோ இது என்னமோ உன்னோட குழந்தைங்க மாதிரியே எனக்கு என்னமோ தோணலை, இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, இவங்க வந்து பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அவனோட பேச்சை கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு அவங்க வித்தியாசமாக தோணிட்டுருக்கு. நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அவள் வெளியே வந்தால் நம்ம ஹீரோ அங்கே அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து கேட்டதுக்கு பதில் என்ன அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க பாஸ்ன்னு சொன்னதுமே வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு நீ என்ன வந்து என்னை வந்து முட்டாள் நினச்சிட்டு இருக்கியா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி வேஷம்லாம் நீ எதுக்காக போட்டுட்டு வந்துட்டுருக்க, என்னை வந்து அட்ராக்ட் பண்ணி என்னை செடியூஸ் பண்ணலாம் தானே அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. வேமா அங்கே கிளாஸை கழட்டிட்டு நீ பார்க்க ரொம்ப அழகான பொண்ணுன்னு எனக்கு தெரியும், பட் நீ சும்மா ஆக்டிங் தானே பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் முதல் என்னோட கிளாஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் வாங்கி போட்டுட்டு அங்கேருந்து போகும்போது ஸ்லிப்பாகி விழுந்துடா. காலில் அடிபட்டுறது. நம்ம ஹீரோ தான் அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். உண்மையிலேயே நீ சரியான இடியட் தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயினோட பொண்ணு அம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அங்கிள் கிட்ட அப்படின்றத சொன்னதும் அம்மாவுக்கு வந்து அடிபட்டுருச்சுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க, பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு ஸ்வீட்டான ஃபேமிலி மாதிரியே இருக்காங்கப்பா அப்படின்றத சொல்லிட்டு இப்போ ஹீரோ நீங்கள் முதல் எல்லாருமே கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு அந்த ஸ்ரீக்கு வந்துட்டு அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே ஸ்ரீ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ இன்னைக்கு நைட் வந்து ஒரு பார்க்கு போகணும், அங்கே ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறானா, இவளை வந்து உள்ளே விடாமல் அசிங்கப்படுத்திட்டோம், ஸோ வந்து இவள் வந்து சொன்ன வேலையை முடிக்கலன்னு சொல்லிட்டு இவளை வேலையை விட்டு தூக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. அப்போ அங்கே இருக்க கார்ட்ஸ்மே நம்ம ஹீரோயினை உள்ளே விட மாட்டாங்க. இங்கே வந்து விஐபிகளுக்கு மட்டும் தான் போக முடியும், கார்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, உங்ககிட்ட கார்டு இல்லை நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பொண்ணுங்க வந்துட்டு இவளை பார்த்தீங்களா எவ்வளோ அக்லியாக இருக்கா, பூவராக இருக்கா, இவெல்லாம் கண்டிப்பாக வந்து இங்கே வர்றதுக்கு தகுதியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கார்டு எடுத்து காமிச்சதுமே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு உள்ளே போங்க மேடம் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் எப்படி இவளை உள்ளே விடலாம், இவள் கண்டிப்பாக வந்து ஃபேக்காக தான் இருப்பா,
இது ஃபேக்கான கார்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே உள்ளே போனதுமே அங்கே ஷீக் வந்து அவளை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவ அப்புறம் உள்ளே வந்து அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இவ ஃபேக்கான கார்டை வச்சு தான் வந்துட்டு இருப்பா, இவ்வளோ பிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயினை. ஹீரோ வந்து ஒழுங்கா அவளை விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை போட்டு அவள் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. நீ வந்து என்ன அவனை செடியூஸ் பண்ணி என்கிட்ட வந்து பிரிக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினோட கிளாஸ் கீழே விழுந்ததுமே நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு அவள் கண்டுபிடிச்சிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீ என்ன அப்படின்னா சாகலையா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுச்சேக்கா. கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவளுக்கும் சண்டை வந்துடுது. வேணி நீ கையில் அவ்வளோ காயமாக்கிட்டு நம்ம ஹீரோ வந்ததுமே பாருங்களேன் இவன் என்னை புள்ளி பண்ணிட்டுருக்கா, இவ வந்து ரொம்ப மோசமானவ, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி செத்து போன மாதிரி ட்ராமா வேற போட்டா, ஏதோ ஒரு பர்சன்ட்ட போயிட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்துட்டு பேபியுமே பெற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திடுச்சேக்கா. பட் ஹீரோ அவளோட பேச்செல்லாம் கேட்காம நம்ம ஹீரோயின்ட்ட போய் அங்கே வந்து பேச போகிறான். பட் அவள் அப்படியே மயக்கமானதுமே வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறான். குழந்தைங்களுமே அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. அம்மாவுக்கு எப்போ முழிப்பு வரும் அப்படின்றத கேட்டதும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அம்மா வந்து சரியாயிருவாங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் மேலே அவனுக்குமே வந்துட்டு லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அவங்க கால் பண்ணி சொன்னதுமே அவன் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப வந்து கவலையாயிட்டுருக்கு. ஒருவேளை இதான் அவளோட பாய் ஃப்ரெண்டோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டு இருக்கான். பிறகு அவன் அங்கே வந்து பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கும்போது வேங் அங்கே வர்றான். என்னாச்சு எதுக்காக இவ்வளோ கவலையாக இருக்கான்னு கேட்குறான். கடைசியில் பார்த்தா இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டு போல். எனக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் வந்துட்டு நான் லவ் தான் பண்ணிட்டுருக்கேன், நான் அவட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதும் அப்படின்னா கண்டிப்பாக லவ்வாக தான் இருக்கும், நீ போய் அவங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்றத அவன் சொன்னதுமே என் மேலே அவளுக்கு அதே மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியலையே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு ஆல்ரெடி குழந்தைங்க 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு என்ன மேரேஜ் ஆன பொண்ணை போய் லவ் பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் தப்பானது அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு மேரேஜ் எல்லாம் ஆகலை, அவளுக்கு வந்துட்டு குழந்தைங்க இருக்காங்க, பட் அப்பாலாம் இல்லை கூட அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் கண்டிப்பாக நீ அப்படின்னா இந்த மாதிரி பொண்ணுங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகிரு, எனக்குமே இதே மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சு, எனக்கு வந்து ஒரு பொண்ணு மேலே அவ்வளோ லவ், பட் வந்து அவள் என்னை சீட் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க பேபியை வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இருந்தா, ஸோ நீயுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவனோட கவலை எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஹீரோயின் ஒர்க்குக்கு வரலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. உடனே அவளுக்கு கால் பண்ணிட்டு என்ன இன்னமும் உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுக்கு வரமாட்டியா வேலைக்கு அப்படின்றத சொன்னதும் என்னை வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க பாஸ், இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட்லாம் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. நான் சொன்னதை கேட்டு ஒழுங்கா வான்னு சொன்னதுமே பட் இவ காதில் வாங்காமல் ஃபோனை கட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ உடனே அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறான் அவளை கூப்பிட்றதுக்காக. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க எல்லா பர்சன்ட்டையுமே அங்கே ரொம்ப நல்லா ஜாலியாக பேசிட்டு அன்றைக்கி ஹோட்டலில் வந்து அவள் ஸ்டே பண்ணால நம்ம ஹீரோ கூட அந்த ஹோட்டலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அவன் வந்து கேட்டுட்ருக்கா. பட் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ரொம்ப இங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கே, சொன்னால் என்ன உனக்கு புரியாத, என் கூட வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை பாஸ் நான் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே வம்பு பண்ணி வேகமாக அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். காருக்குள்ளே தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு நான் வந்து என் கூட ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் நீ பேச்சை மீறி ஓ இஷ்டத்துக்கு ஆடுவியா, நான் சொல்கிறதான் கேட்டு நடக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக எடுத்துக்கிறான். உனக்கு என்ன புரியுதா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, நான் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ண விரும்பலை அப்படின்றத சொன்னதும் நீ எனக்கு ஆல்ரெடி கடன் அடைக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ நீ எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தா தான் அந்த கடனில் அடையும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ண போகும்போது அங்கே அவளுக்கு வந்துட்டு கால் வந்துடுது. அந்த பையன் தான் கால் பண்ணிட்டுருக்கான். நீ இன்னைக்கு என்கிட்ட விசாரிச்ச அந்த ஹோட்டலில் இன்னைக்கு நைட்டு பார்ட்டி நடக்குது, நீ அந்த பார்ட்டி அட்டன் பண்ணேன்னா நீ வந்து பார்க்கணுன்னு சொன்ன அந்த பர்சனை கூட மீட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், நான் உங்கள் கடன் எல்லாத்தையுமே அழைச்சிடுவேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது, அதை நான் ஃபினிஷ் பண்ணணும், அது வரைக்கும் நீங்கள் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னதும் ஹீரோ அவளை அங்கே பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு மூஞ்சிலே முழிக்காது அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். பிறகு நைட்டு நம்ம ஹீரோயின் அன்னைக்கு போட்டிருந்தா அதே மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. அவன் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கட்டுன்றதுக்காக. பட் அங்கே ஒரு பர்சன் வந்து அவகிட்ட தப்பாக நடந்துட்டு அவங்க கார்ட்ஸை பிடிச்சி அங்கே காருக்குள்ளே ஏற்றுறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட தப்பாக நடக்கணும்னு சொல்லி. பட் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு காப்பாற்றினதுமே ஹீரோயின் இவனையும் தப்பான பர்சன் சொல்லிட்டு அங்கே போட்டுட்டு அடிச்சிட்ருக்கா, என்னை விடுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ நல்லா பாரு நான் தான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. வீட்டுக்கு அவ்வளோ அங்கே தூக்கிட்டு வந்துடுறா. மெய்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. சரிங்க மேடம் நீங்கள் இப்போ போய் குளிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அங்கே ஃபோன் பண்ணுறான் நம்ம ஹீரோயினோட பையன் தான், உன்னோட அம்மா இங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க, அவங்க வரவுமே நான் அனுப்பி வச்சிடறேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வந்திருக்கா. ஆட்டை வந்து
பேசுனீங்கன்னு கேட்டதும் உன்னோட பையன் தான் சொன்னதுமே நீங்கள் எதுக்காக எடுத்தீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே வந்து மேலே எங்களையும் பார்க்குறான். இப்போ எதுக்காக என்னை இந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, எங்கள் ட்ரெஸ்ஸே கிடையாது, அப்புறம் நான் எதை போட முடியும், அதனால தான் உங்களோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே அப்படின்றத சொன்னதும் பிறகு நம்ம ஹீரோ நீ அந்த இடத்துக்கு பார்ட்டிக்கு எதுக்காக போனேன், அங்கே வந்துட்டு நான் வரலைன்னா என்ன இருக்கும் உன் நிலைமை அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் என்கிட்ட ரூடாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் வரலைனாலும் என்னை காப்பாற்றிருக்க தெரியும்னு சொன்னதும் இவன் கோவமாயிட்டு அப்படியே வந்து வம்பு பண்ணி அப்படியே தூக்கிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ எனக்கு கிஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் வேமாங்க மடியில் உட்கார வச்சுட்டு இப்போ உன்னோட ஏஜ் எவ்வளோன்னு கேட்டதுமே என்னோட ஏஜ் 25ன்னு சொல்கிறா. அப்போ நான் என்ன வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு என்ன தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் வந்து கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் ப்ளீஸ் என்ன இப்படிலாம் நீங்கள் டீஸ் பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதும் அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே நீ கிளம்பு, நான் உன்னோட வீட்டில் வந்துட்டு கொண்டு போய் விடுறேன் அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும்போது அப்போ மெய்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு லேடியை வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. உண்மையில் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்து இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. அப்போ அங்கே அந்த ஸ்ரீ வந்து அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. உடனே அவங்க அப்பாட்ட கால் பண்ணிவிட்டு என்னோடய லைஃப்பில் இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டாப்பா, அவளால் என்னோடய வாழ்க்கையை கெட்டு போயிடும் போலன்னு சொன்னதும் அவங்க அப்பா நீ எப்படியாச்சும் அவனை மேரேஜ் பண்ணியே ஆகணும், அப்படின்னா தான் நம்மளோட லைஃபுக்கு நல்லது, நீ வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.